கொஞ்ச நாளைக்கு முன்னாலே சிவகங்கை மாவட்டத்தில் இருந்த மடப்புறம் பத்திராளி கோயிலுக்கு ஒரு அரமணை கோழி முட்டை வந்துச்சு. எந்த ஊர்லேருந்து வந்துச்சு? திருமங்கலத்திலேருந்து வந்துச்சு. திருமங்கலத்திலேருந்து நிகிதாங்கிற பேரில் ஒரு அரமணை கோழி முட்டை. அது நேராக திருப்புவனம் தாலுகா மடப்புறம் பத்திராளி கோயிலுக்கு வந்து சும்மா சும்மா செவனேன்னு கிடந்த அம்மிக்கல்லாக இருந்த அஜித்குமார் மேலே மோதி முட்டை தப்பிச்சு போயிடுச்சு. அம்மிக்கல் உடஞ்சி போச்சு. அதுக்கு யாரும் போராடலை, எந்த காவல்துறையும் கல்லெடுத்து வீசலை. ஆனால் வட இந்தியக்காரன் இங்கே உள்ள தமிழ்நாட்டு காவல்துறை மேலே கல்லெடுத்து வீசின வேடிக்கை வாக்குது இந்த தமிழர்கள். ஏன் இந்த ஒற்றுமை இல்லாமல் போனதனுடைய விளைவு நாளைக்கு என்ன நடக்கும்னு யோசிங்க. எங்கேயோ நடக்குன்னு நினைக்காதீங்க. ஒருத்தர் வேகமா அலைபேசி எடுத்து தீயணைப்பு நிலையத்துக்கு தொடர்பு கொண்டாராம். சரி, தீயணைப்பு நிலையத்தில் எதிர்முனையில் அவர் எடுத்துக்கிட்டு யார் வணக்கம் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கன்னு கேட்கிறாரு. இவன் அழுதுகிட்டே சொல்றேன், ஐயா வேகமா வாங்க, என் வீட்டுல நெருப்பு பிடிச்சி எரியுதுன்னு. சரி 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 பதறாம சொல்லியா, எந்த ஊர்னு சொல்லி இடத்த சொல்லு, உடனே வண்டி அனுப்பிடுவோம்னு அவர் கேட்கிறார். அவன் சரியா சொல்றேன், இன்ன மாவட்டம், இன்ன ஊரு, இன்ன தாலுகா, இன்ன இடத்துல, இத்தனாவது இடத்துல நம்ம என்னல நடக்குது, தீப்பிடிச்சி எரியுதியான். அவர் சொன்னார், ஏன்டா அங்கதான் ஒரு வாரமா எரியுது, நீ இன்னைக்கு தான் இப்படி பதறிக்கிட்டு போகணும் தொடர்பு பண்ற, என்ன விஷயம்னு கேட்டாரு. இல்லையா இத்தனை நாள் எரிஞ்சதெல்லாம் உண்மைதான், இன்னைக்கு தான் என் வீட்டில் பிடிச்சிருக்கு வேகமா அங்கன்னு. என்ன சிந்தனை, எங்கேயோ நடக்குது, அடுத்த வீட்டில் தீ பிடிக்குன்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். காரணம் தனக்கு வந்தா தான் தெரியும், தலைவலியும் காய்ச்சலும். எங்கே நடக்கிறது, என்ன நடக்கிறது, ஏன் நடக்கிறது. பிரிது ஒன்றை இழக்க வேண்டும் என்றால் பிரிதொன்றை இழக்காது, பிரிதொன்றை அடைய முடியாது. இந்த உலகம் போற போக்குகளை நினைக்கிற போது வள்ளலாரே எவ்வளவு அவர் மேலே வழக்கு தொடுத்த இந்த உலகம் எத்தனையோ கதைகளும் காரணங்களும் காரியங்களும் நமக்காக சொல்லி சென்றிருக்கிறார்கள் முன்னோர்கள். எப்படி இருந்த தமிழ்நாடு ஏன் இப்படி இருக்கு என்ற சிந்தனை ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வரணுமே. வருதா இல்லையே? என்ன நடக்குது இங்க? 25 வருஷத்துக்கு முன்னால் எல்லார் வீட்லையும் விதை நெல் பற்ற கட்டி வச்சிருந்தோம். இப்போ விதப்பு காலம் வந்துருச்சு. அடுத்து புரட்டாசி பிறக்க போகுது. ஆடிப்பட்டம் தேடி விதைச்சது போக ஆவணியில் வந்து விதைச்சிக்கிட்டு இருக்கிறோம். நாத்துப்பாவி நடவு நட்ட காலம் போய் விதப்பு நெல்லாக மாறி இருக்கு. ஏன் மாறுச்சுன்னு யோசிக்கணும். என்னமோ நடக்குது, நம்மளும் போறோம்னு போய்கிட்டே இருந்தா யார் சொல்லுவா, யார் கேட்பா? விதை நெல் 25 வருஷத்துக்கு முன்னால பற்ற கட்டி எல்லார் வீட்லையும் வச்சிருந்தோம். குதிர்னு சொல்லக்கூடிய குதிரில் இருந்துச்சு, 10,000 சொல்லக்கூடிய அதுக்குள்ள இருந்துச்சு. அப்படிப்பட்ட விதை நெல் இன்னைக்கு நம்மகிட்ட இல்லை. யாருக்கிட்ட இருக்கு? அரசாங்கத்திட்ட இருக்கு. அது தனியார் நிறுவனம் மேன்சாண்டல் நிறுவனத்தில் இருக்கு. அவன் தான் யூனியன் வழியா விற்கிறான். யூனியன்ல நீங்க வாங்கிட்டு வர்ற விதை நெல்லை விதைச்சு அதை கருது அறுத்து அந்த நெல்லை காய போட்டு விதை நெல் ஆக்கி மறு வருஷம் விதைச்சா முளைக்குமா? முளைக்காது. முளைக்காது. அப்ப முளைக்காத ஒரு விதை நெல்லை உற்பத்தி பண்ணிட்டேன், வருஷம் பூரா நம்ம கிட்ட விற்கிறேன். காலம் பூரா அந்த உலகத்துக்கு சோறு ஓட்டங்க ஆத்தாளுங்க அப்பன்னு ஜாகிறேன். கையேந்த விட்டுட்டானே. யாருக்கிட்ட கையேந்திரம்? அந்த மேன்சாண்டர் நிறுவனத்துக்கிட்ட வருஷம் பூரா கையேந்திரம். சரி, கையேந்திர நீங்க அந்த விதை நெல்லுக்கு விலையை நீங்க சொல்ல முடியுமா? அவன் வைக்கிறான் விலை. விதை நெல் வருஷத்துக்கு விலை ஏறுது. வருஷத்துக்கு ஒரு முறை விதை நெல்லுக்கு விலை ஏறுது. அதுக்கு போடுற உரத்துக்கு விலை ஏறுது. களைக்கொல்லிக்கு விலை ஏறுது. களை எடுக்க விலை இருக்கு. அத்தனைக்கு விலை நிர்ணயம் செய்யற இந்த சமூகம் என் விவசாயி விலையை வைக்கிற நெல்லுக்கு விலை சொல்ல முடியல. கொண்டுகிட்டு போனா வந்தவன் சொல்றேன், உன் நெல்லுக்கு விலை இவ்வளவுதான் கொடுத்துட்டு போகணும். என்ன பெரிய கொடுமை. வாங்கிட்டு போறவன் அந்த நெல்லை ஊற வச்சு அவிச்சு அரிசியாக்கி அதுல விலை வச்சு நம்மகிட்டே விற்கலாம், வாங்கி தின்னுட்டு சாகுற. என்னைக்கு மாற போறோம் நம்ம? என்னைக்கு மாறுவது? நாளைய தலைமுறையை வளர்க்கறதுக்கு என்ன வச்சிருக்கோம்? அத்தனை நஞ்சா போச்சு. விதை நெல்லு கூட நம்மகிட்ட இல்லை. நம்மகிட்ட இருந்த விதை நெல்லு அங்க போனதுக்கு யாரு காரணம்னு யாருக்காவது தெரியுமா? யோசிச்சோமா? அதை பத்தி சிந்தனை இருக்கா? ஏன் நம்மகிட்டே இருந்த விதை நெல்லு எப்படி மாறுச்சு? இன்னைக்கு ஊரா வேப்ப மரம் இருக்கு. எங்க பார்த்தாலும் வேப்ப மரம் இருக்கு. அறிவு சிறந்த பெரியோர்கள் சொல்லுங்க, இந்த வேப்ப மரம் தமிழ்நாட்டில் நிலையா இருக்கிறதுக்கு யாரு காரணம் சொல்லுங்க பார்ப்போம். வேப்ப மரம் எல்லாம் பேசுறான், உலக சவுடால் பூரா பேசுறான். நம்மளை விட ஆளே இல்லைன்னு நினைக்கிறான். என்ன வேணாலும் பேசுவான். சொல்லுங்க, யாரால இந்த பூமியில வேப்ப மரம் இன்னைக்கு வரைக்கும் நிக்குது? இல்லைன்னா அமெரிக்காக்காரன் கை வைக்க கூடாதுன்னு அரசாங்கத்தில் உத்தரவு போட்டிருப்பேன். ஏன்னா வேப்ப மரத்தை அரசாங்கத்தை மீறி வேப்ப மரத்தை அமெரிக்காக்காரன் காப்புரிமை பெற்று விட்டான். காப்புரிமை பெற்று விட்டான். அறிந்த ஒருத்தர் பதறி கண்ணீர் விட்டு அழுகிறாரு. 13 பேர் சேர்ந்து ஒரு வழக்கை தொடுக்கிறார்கள் லண்டன் நீதிமன்றத்தில். பொய் சொல்லல, தட்டி பாருங்க வலைதளங்களில். அப்பேற்பட்ட அந்த பெரியவர் 13 பேரோட சேர்ந்து அந்த லண்டன் நீதிமன்ற வாசலிலே ஒவ்வொரு நாளும் ஏறி 13 மாதங்கள் கடந்து ஒருத்தர் வேப்பங்க, ஒருத்தர் வேப்பம்பழம், ஒருத்தர் வேப்ப இலை, ஒருத்தர் வேப்ப ஈக்கி, ஒருத்தர் வேப்பம் பட்டை, ஒருத்தர் வேப்ப துண்டு, இப்படி ஒவ்வொரு பொருளாக வச்சு வெள்ளைக்காரன் எடுத்து சொல்லி இது எங்க ஊர்ல உள்ளது, எங்களுக்கு சொந்தமானது, இதை யாராலும் உற்பத்தி பண்ண முடியாது, அமெரிக்காக்காரன் காப்புரிமை பெற்ற ரத்து பண்ண சொல்லி போராடி வாங்கி கொடுத்த வேப்ப மரம் யாருன்னு தெரியுமா? என்ன வச்சிருக்க நம்ம சொல்லுங்க. எல்லா சவுடாலும் பேசுறமே நம்ம சொல்லுங்க. யாருன்னு சொல்ல முடியுமா? வேப்பங்குச்சை ஒடிச்சு காலையில் பல்லு வளர்க்குறமே சொல்லுங்க. ஆட்டுக்குட்டிகளுக்கு வெட்டி போடுறமே யாருன்னு தெரியல. இல்ல என்ன கத்து வச்சிருக்கான்? ஒரு காப்பு கட்டுறது கூட. எல்லாத்துக்கும் வேப்ப இலையும் மஞ்சளும் இங்க உள்ளது. வேப்ப இலையும் வேப்பம் பூவு வேப்ப மஞ்சள் அத்தனையும் மஞ்சளும் நமக்கு உகந்ததையா அதை கண்டு கொண்டு வந்து காப்பாற்றி நிறுத்தினவர் பெரியார். எந்த பெரியாரு?
ஊரெல்லாம் ஒன்றுக்கும் உதவாதவன பெரியாருங்கிறான். நம்ம பெரியார் நம்மாழ்வார் என்ற பெரிய தகப்பன் பெரியார் அவர் தான் ஐயா நிறுத்தி வச்சாரு. எத்தனை பேருக்கு தெரியும்? சொல்லி கொடுத்துருக்கணும்ல, தெரிஞ்சுக்கணும்ல. எது நமக்கு முக்கியம், எது நமக்கு சோறு போடும், எது நம்மளை வாழ வைக்கும் அப்படிங்கிற சிந்தனை இல்லாது போனதனுடைய விளைவு வந்தவன் போனவெல்லாம் தலையில் ஏறிக்கிட்டு இருக்கேன். தயவு செய்து சிந்திங்கள். நாளைய தலைமுறையை வளர்ப்பதற்கு என்ன முக்கியம்? வரலாறு மிக முக்கியம் என்பதை உணர்வோம். அந்த வரலாறுகளை படைக்க வேண்டும் என்றால் நம்ம நாட்டில் எத்தனையோ வரலாறு இருக்கு. ராமநாதபுரம் சேதுபதி மன்னர்கள் கதை தெரியுமா உங்களுக்கு? விஜய ரகுநாத சேதுபதினு ஒரு மன்னர். அவருக்கு 2 பொம்பளை பிள்ளைய. மூத்தவ சிவகாமி நாச்சியா, இளையவ ராசலட்சுமி நாச்சியா. 2 பொம்பளை பிள்ளைகளும் பெரிய பிள்ளைகள் ஆயிடுச்சு. கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு அப்பா நினைக்கிறார். தாய் இல்லாம வளர்த்த பிள்ளைங்க. இளையவர் ராசலட்சுமியை கூப்பிட்டு கேட்கிறார் விஜய ரகுநாத சேதுபதி மன்னர், எம்மா உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்க நினைக்கிறேன். அவருக்கு தங்கச்சி மையம் ஒருத்தர் இருந்தார், கூட பிறந்த தங்கச்சி மையம் தண்டபாணி தேவர். தண்டபாணி தேவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு கேட்கிறார் தங்கச்சி மையனுக்கு. தன் மக சொல்றா, இளையவ, அப்பா என்னைய கல்யாணம் பண்ணி கொடுக்கறத விட நம்ம அக்கா சிவகாமி மாமாவை விரும்புறா, நேசிக்கிறா, அக்காவை கட்டி கொடுங்கன்னு தங்கச்சி சொல்றா. இப்ப அப்பாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அது என்ன அக்காவை மட்டும், நான் உன்னைய கட்டி கொடுக்கலாம்னு நினைச்சேன், என் விருப்பம் உன்னைய கட்டி கொடுக்குறேன், அக்கா விருப்பம் மாமாவை கட்டிக்கிட்டான், அதனால 2 பொண்ணையும் கட்டி வைக்கிறேன்னு வச்சார். ஒரே மாப்பிளைக்கு 2 பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு குடும்பத்தை எங்க வச்சாரு? இன்னைக்கு இருக்கிற ராமேஸ்வரத்துல குடும்பம். ராமேஸ்வரத்துல குடும்பத்தை வச்சுட்டு மாமனார் சொல்றாரு, மாப்பிள்ளைய 2 கண்ணையும் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிருக்கேன், 3வது கண் இருப்பதாக நம்பப்படுது. அதான் ராமநாத சுவாமி பர்வதவர்த்தினி அம்பாள் கோவில். ராமேஸ்வர நிர்வாகம் உங்க கட்டுப்பாட்டில் பார்த்துக்குங்க. ஏதாவது தகவல்னா ராமநாதபுரத்துக்கு சொல்லி அனுப்புங்கன்னு மாமனார் அங்கே ராமநாதபுரத்தில் மருமகன் தண்டபாணி தேவர் மகள்கள் இருவரும் சேர்ந்து ராமேஸ்வரத்தில் குடும்பம். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கும்பிட கோயிலுக்கு போகணும்னா அந்த காலத்தில் அவங்க வாழ்ந்த காலத்தில் கடலுக்குள்ள பாலம் கட்டலை, படகுல தான் போகணும், படகுல தான் வரணும். கொஞ்ச நாள் ஆச்சு, படகுல போற வார ஆளுகிட்ட 25 பைசா கட்டணம் வசூல் பண்ண சொல்லி மருமகன் தண்டபாணி தேவர் உத்தரவு போடுறாரு. வடக்கேர்ந்து ஒரு அந்தனர் வர்றாரு, ஒரு ஐயர். அவர் படகுல ஏற போறாரு. படகு ஓட்டினவங்க காசு உடையான்னு கேட்குறாங்க. காசு இல்லைன்னு அவர் சொல்றாரு. காசு இல்லைன்னா கூட்டிட்டு போக முடியாதுன்னு இறக்கி விடுறாங்க. அவர் பதறி போனார், காசு இல்லைன்னா கூட்டி போக மாட்டீங்களா? நான் நடந்தே தானே வந்தேன் காசியிலேருந்து, இப்படி கொஞ்சம் தூரத்தை கூட்டி போகிறதுக்கு காசு கேட்கலன்னு பதறி போய் இந்த நாடு யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குன்னு விசாரிக்கிறாரு. விஜய ரகுநாத சேதுபதி மன்னர் ராமநாதபுரம் சமஸ்தானம். நேராக அரண்மனைக்கு போனார். மன்னரை பார்க்குறாரு. மன்னருக்கு ஒரு வணக்கத்தை வச்சுட்டு, ஐயா கொஞ்சம் கருணை காட்டுங்க, என்னை இந்த படகுல கூட்டிட்டு போயிட்டு கூட்டியாந்து விட சொல்லுங்க, நான் காசியிலேருந்து வர்றேன், ராமநாத சாமியை கும்பிடணும், என்கிட்ட 25 பைசா காசு இல்லைன்னு சொல்றாரு. விஷயம் அப்பத்தான் அவர் காதுக்கு வருது. உடனே கேட்கிறாரு, என்னையா சொல்றாருன்னு காவலாளிகள்கிட்ட. காவலாளியை சொன்னாங்க, உங்க மாப்பிள்ளை 25 பைசா கட்டணம் வசூல் பண்ண சொல்லியிருக்கிறாருன்னு சொல்ல கோபம் தலைக்கேறிடுச்சு மன்னருக்கு. ஏன்டா இவ்வளவு நாளா என்கிட்ட சொல்லலைன்னு கேட்கிறாரு. கேட்ட உடனே இவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா? நீங்க மாமனார், அவர் உங்க மாப்பிள்ளை, இதுல என்னத்தான் நாங்க தலையிட்டோம்னாரு. சொல்லி முடிஞ்சு வச்சா. அப்படித்தான் இன்னைக்கு நடக்குது. மாமே மச்சான் அண்ணன் தம்பி சொந்த பந்தம் தாயே பிள்ளைன்னு நீதி செத்து போச்சு. அத்தனையும் கொண்டு குமிச்சிட்டமே, என்ன வச்சிருக்கிறோம்? ஆனா 2 பொம்பளை பிள்ளையை கட்டி கொடுத்த அவரு பொம்பளை பிள்ளைய வாழ்க்கையை யோசிக்கல. மருமகனை கைது பண்ண சொல்லி உத்தரவு. அடுத்த வினாடிய தண்டபாணி தேவர் கைது பண்ணி குற்றவாளி கூண்டல. தகவல் அக்காவுக்கு தங்கச்சிக்கும் பிறக்குது. புருஷன் ஏதோ தப்பு பண்ணிட்டான், அப்பா தண்டனை கொடுத்துருவாரு. அப்பா ரொம்ப நேர்மையானவர், இவர் செஞ்ச தவறுக்கு தண்டனை உண்டு, ஆனா விசாரணை ஒரு நாளைக்கு நடக்கும். இந்த தாலி கட்டின பாவத்துக்கு அந்த முகத்தை போய் பார்த்துட்டு வந்துடுமே. அக்காவும் தங்கச்சியும் பல்லக்கில் புறப்படுறாங்க. ராமேஸ்வரத்துல இருந்து பல்லாக்கில் வந்துகிட்டே இருக்காங்க. இங்க விசாரணை தொடங்குது. என் அறிவில் சிறந்த பெரியோர்களே, தமிழ் பற்றாளர்களே, தமிழ் உணர்வாளர்களே, சிந்தித்து பாருங்கள் வரலாறு எவ்வளவு மிக உயர்ந்ததுன்னு. இங்க விசாரணை தொடங்குது. மாமனார் நீதிபதி மாப்பிள்ளை தண்டபாணி கேட்கிறாரு கேள்வி. உன் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு, கோயிலுக்கு வந்த யாத்திரியர்கள்ட்ட 25 பைசா கட்டணம் நீ வசூல் செஞ்சதாக சொல்லப்படுது, உண்மையா பொய்யான்னு கேட்கிறார். நல்ல மனுஷன் வாழ்ந்த காலம், ஆமான்னு ஒத்துக்கிட்டார். இன்னைக்கெல்லாம் பேசிவிட்டு நான் இல்லைன்னுறேன், கொலையே பண்ணிவிட்டு சத்தியம் பண்ணிடுறேன். எக்கல அக்க போரு. அவர் நேர்மையா சொன்னார், ஆமா நான் தான் வசூல் பண்ண சொன்னேன்னார். தீர்ப்பு சொல்றாரு பாருங்க. அதுக்கு வழக்கறிஞர் இல்லை, வாய்தா இல்லை. அடுத்த தீர்ப்பு, ஒரு பொம்பளை பிள்ளைய பெத்த நீங்கெல்லாம் வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு வாழ்றோம், பொழுது விடிஞ்சா பொழுது வட்டா குடியார பயிலுக என்ன பண்ணுவானோ ஏது பண்ணுவோம், நம்ம பொம்பளை பிள்ளை என்ன பாடுபடுமோன்னு பதற இந்த உலகத்துல. ஆனா அவர் என்ன நினைச்சாரு? 2 பொம்பளை பிள்ளைய வாழ்க்கையை நினைக்காமல் தீர்ப்பு சொல்றாரு பாருங்க மருமகனுக்கு. நீ செய்தது தேச துரோகமாக இருந்தால் உன்னை நாடு கடத்தி மன்னிச்சிருப்பேன், நீ செய்தது சிவ துரோகம், சிவனுக்கே துரோகம் செய்து விட்டாய், உனக்கு மன்னிப்பில்லை, மரண தண்டனை, தலையை வெட்ட உத்தரவு. நினைச்சு பாருங்க, கற்பனை பண்ணியாவது பார்க்க முடியுமா? வெட்டியாச்சு தலையை, புருஷன் தலையை வெட்டியாச்சுன்னு தகவல் சிவகாமிக்கு வருது.
முதல்ல பல்லக்கில் வந்தவ அவதான். அவளுக்கு தகவல் கிடைக்குது, துடிச்சு போறா. பல்லக்க கீழே இறக்க சொல்லி அங்கனே தீ மூட்டி உயிர் விட்டா. அதான் ராமேஸ்வரத்தில் அக்கா மடம். தங்கச்சி அங்கனே பல்லக்க விட்டு இறங்கி அங்கனே தீ மூட்டி உயிர் விட்டா. அதான் ராமேஸ்வரத்தில் தங்கச்சி மடம். அக்காவும் தங்கச்சியும் தீ குளிச்சு இறந்த இடத்துல அவங்க அப்பா விஜயரகநாத சேதுபதி மன்னர் ராமேஸ்வரத்தில் அக்கா மடம் தங்கச்சி மடம்னு மடம் கட்டி சோறு போட்டாரு. இன்னைக்கு என் கேட்குறவங்க எல்லாரும் மடம் இருக்கா? அங்கே போயிருக்கீங்களா? பார்த்தீங்களா? மடம் இருக்கா? அந்த மடத்துக்கு பக்கத்தில் மரங்கள்லாம் இருந்துச்சு, இருக்கா? சாலை விரிவாக்கத்துக்கு மடமும் இல்லை, மரமும் இல்லை. இந்த மடப்பயல்களுடைய நாட்டில் எங்கே போய் சொல்றது? இருக்கணுமா வரலாற்று சான்று? உங்களுக்கு தேவை சாலை விரிவாக்கம். ஆனால் மடம் இருந்த இடத்துல மடத்தை நீக்கின நீங்கள் அதுக்கு நேரம் அருகிலையாவது ஒரு மடத்தை கட்டி பேர் வச்சிருக்கணுமா? வச்சிருக்கிறது இல்லையா? யாரும் கேட்கலையே அதை பற்றி யாராவது கேட்டிருக்கிறோமா? எந்த இது காணாமல் போனாலும் கவலை இல்லைன்னு நம்ம எதை தூக்கிட்டு தர்றோம்னு யோசிங்க, சிந்திச்சு பாருங்க. ஆனால் இந்த நாட்டில் புருஷன் இல்லைன்னா வாழ முடியாதுன்னு இருந்த காலம் அது. அதனால 2 பெண்களும் தீக்குளிச்சு இறந்தாங்க. ஆனால் அவங்க அப்பா விஜயரகநாத சேதுபதி மன்னர் மகள்கள் வாழ்க்கையை பற்றி சிந்திக்காமல் இந்த நாட்டோட நீதியும் நேர்மையும் சத்தியமும் தர்மமும் காப்பாற்றப்பட வேண்டும் என்று தன் மருமகனுக்கே நீதி வழங்கிய நீதிமான் விஜயரகநாத சேதுபதி மன்னர். இருக்கிறோமா? நம்ம எல்லாரும் என்ன கடைபிடிக்கிறோம்? எப்படி வாழ்றோம்? கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? எப்படி வாழ்ந்த சமூகம், எவ்வளவு நேர்மையா இருந்த சமூகம், எவ்வளவு மானத்தோடும் வீரத்தோடும் இந்த உலகத்துக்கே அறிவும் வீரமும் கற்றுக் கொடுத்த தமிழ் சமூகம். 1000க்கு 500க்கும் கோட்டிற்கும் கோழி பிரியாணிக்கு அடமானமாகி கோவணம் கூட மிஞ்சாம போச்சே. பறிச்சுக்கிட்டே இருக்கேன் நம்ம கிட்ட இருந்து ஒன்னன்னா. என்னென்ன பரிவு இருக்குன்னு அடுக்கவா, பட்டியல் போடவா? என்ன வச்சிருக்கோம்னு தெரியுமா உங்களுக்கு? எதை பத்தியும் சிந்தல. நம்ம கண்ணத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு, ஆரம்ப கோழி முட்டை அம்மிக்கல்ல உடைக்கும். அதனால இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது 2 வைங்க. நடந்தாய் வாழி காவேரி, நடந்தாய் வாழி காவேரி, நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் சிறக்க, நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் சிறக்க, நடந்தாய் வாழி காவேரி. அடர்ந்த மலை தொடரில் அவதரித்தாய், அடர்ந்த மலை தொடரில் அவதரித்தாய், அழகு தமிழ் நிலத்தை அலங்கரித்தாய். நடந்த உன் வழி எல்லாம் நலமளித்தாய், நடந்த உன் வழி எல்லாம் நலமளித்தாய். நங்கையர் உனை வணங்கவும் மலர்கள் கொஞ்சம் தோளைகள் நெருங்கவும், இன்பயாழிசை முழங்கவும் செவியில் செந்தமிழ் தேன் வழங்கவும், இன்பயாழிகை முழங்கவும் செவியில் செந்தமிழ் தேன் வழங்கவும், அழைந்து நெளிந்து வளைந்து தொடர்ந்து அழகடன ஒரு மணமகள் துணை வரவே. நடந்தாய் வாழி காவேரி, நடந்தாய் வாழி காவேரி, நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் சிறக்க, நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் சிறக்க, நடந்தாய் வாழி காவேரி. உணவழிக்கும் உழவர்க்கெல்லாம் கண்ணாக அன்பு உயர்ந்த தமிழ்நாட்டின் செல்ல பெண்ணாக, உயர்ந்த தமிழ்நாட்டின் செல்ல பெண்ணாக, உழவரெல்லாம் பாராட்டும் பொன்னாக, புலவரெல்லாம் பாராட்டும் பொன்னாக, பொங்கி வரும் காவிரியே வாழியவே, அன்பு பொங்கி வரும் காவிரி வாழியவே. நடந்தாய் வாழி காவேரி, நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் சிறக்க, நாடெங்குமே செழிக்க, நன்மையெல்லாம் சிறக்க, நடந்தாய் வாழி காவேரி. நடந்தாய் வாழி காவேரி. நன்றி நன்றி நன்றி. கை தட்டுங்க. கை தட்டினா உங்களுக்கு ஒரு சோர்வு நீங்கும், எங்களுக்கு ஒரு ஆரோக்கியம் இருக்கும், உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் இல்லையா? மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். அழுது அழுதும் புள்ள அவதான் பெறணும், அடுத்த ஆள் பெற முடியாது. அப்ப என்ன செய்யணும்? விடிய வர நம்ம தான் நிக்கணும். அப்ப அதுக்கு தான் பல விஷயங்களை கொஞ்சம் கவனத்தோட கையாள வேண்டியது இருக்கு. நினைச்சு பாருங்க, இந்த காவிரி நடந்தாய் வாழின்னு பாடி இருக்கிறாரு சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா. அவர் பாடும்போது காவேரி வெள்ளம் நடந்து வந்திருக்கு, அதுக்கு முன்னால காவேரி ஓடி வந்திருக்கு, அதான் அர்த்தம். அதுக்கப்புறம் உருண்டு வந்திருக்கு,
அதுக்கப்புறம் சொட்டு சொட்டா வந்துச்சு. அப்புறம் காவிரி பிரச்சனை ஆகி போச்சு, தண்ணி திறக்க மாட்டேன்னு கர்நாடகாக்காரன் அடம் பிடிக்கிறேன். ஆனாலும் கர்நாடகாவிலிருந்து என்ன வேணாலும் நம்ம ஊருக்கு வந்துடும், நம்ம தமிழ்நாட்டுக்கு கர்நாடகத்துக்கு எல்லாம் வந்துடும், தண்ணி மட்டும் வருதில்லை. ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன தெரியுமா? காவிரியும் கொள்ளிடமும் நிறைய தண்ணி வெள்ளம் போகுது. ஏன்னா கர்நாடகாவில் மழை அதிகம், கொடகு மலையிலிருந்து தண்ணி நீர்வரத்து பெருகி மேட்டூர் அணை நிரம்பிருச்சு. மேட்டூர் அணை நிரம்பின உடனே தமிழ்நாடு அரசு சொல்லுது, ஆத்தங்கரை ஓரத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் பாதுகாப்பான இடத்துக்கு செல்லுங்கள், காவிரி தண்ணி நிறைய திறக்க போறோம்னு. இப்போ திறந்தாச்சு, கொள்ளிடத்தில் நிறைய போகுது, காவிரியில் நிறைய போகுது. தண்ணி காவிரி படுகையான அந்த நெற்களஞ்சியமான அந்த மாவட்டம் முழுவதும் போய் எல்லா கம்மா கரைகள் ஏரி குளங்கள் குட்டை எல்லாம் நிரம்பிருச்சு. எல்லாம் நிரம்பினதுக்கு அப்புறம் மிச்ச தண்ணி என்ன ஆகுது? கடல்ல போய் கலக்குது. காவிரி பூம்பட்டினம் என்ற தாலுகா, சீர்காழி தாலுகாவில் பூம்புகாரில் போய் கடல்ல கலக்குது. தண்ணி வீணா போய் கடல்ல கலக்குது. அதை சேர்த்து வைக்க இங்கே திட்டம் இல்லை. 6 மாதத்துக்கு மழை பெய்யலைன்னா என் தாய்மார்கள்லாம் குடத்தை தூக்கிட்டு வீதியில் போராடும். ஆனாலும் நமக்கு புத்தி இல்லையே. ஆனால் அந்த தண்ணியை விலைக்கு விற்கிறதுக்கு புத்தி வேலை செய்யுது. 10 ரூபாய்க்கு விற்கிறான் தண்ணி போத்தல். 10 ரூபாய்க்கு தண்ணியை விற்று விட்டு சிறுநீர் கழிக்க பேருந்து நிலைய கக்கூசுக்கு போனால் அவன் 10 ரூபா கேட்குறேன். ஒழுங்காக வச்சுருக்காங்களா? நினச்சி பார்த்தோமா? வீணா போகுது கடல்ல பல லட்சம் கன அடி தண்ணி தேக்கி வச்சிருந்தா ராமநாதபுரம் மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்தில் இந்த 5 குடத்து வண்டி உருவாகி இருக்குமா? தண்ணியை விலைக்கு விற்கிற புத்தி வேலை செய்யுது, சேர்த்து வைக்க ஏன் திட்டம் இல்லை?